Welcome back to Technology Ulagam channel. So இன்னைக்கு நம்ம டெக் சேனல்ல வந்துட்டு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா பபிள் கீபோர்டு. இந்த கீபோர்டை எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வாட்ச் பண்றீங்க அப்படின்னா மறக்காம கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்துலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெல் ஐக்கான் ஷோ ஆகும். அதை டிங்னு தட்டி விட்டு ஃபர்ஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஆல் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணால் மட்டும்தான் நான் எப்படி அந்த மாதிரியான வீடியோஸ் வந்துட்டு அப்லோட் பண்ணுறேனோ உங்களுக்கு ரெகுலராக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்டேட் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இதனால நம்மளுடைய வீடியோஸ் வந்துட்டு நீங்கள் ரெகுலராக வந்துட்டு மிஸ் பண்ணாமலே வாட்ச் பண்ணலாம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜும் இன்னும் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதோட லிங்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. லிங்கை கிளிக் பண்ணி மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி வாங்க போய் டேரெக்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ அந்த பபிள் கீபோர்டை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆப் லிங்க் அப்படின்னு இருக்கும். அந்த ஆப் லிங்க் வந்துட்டு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பிளே ஸ்டோருக்கு டேரெக்டாக கூட்டிகிட்டு போகிறோம். நீங்கள் அங்கே போய் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு நான் இனிமேல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடிய இது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் உங்களுக்கு இந்த சைடாச்சு இல்லாட்டி இந்த சைடாச்சும் வந்துட்டு உங்களுக்கு ஷோ ஆகும். அதை வந்துட்டு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கீழே வந்துட்டு அலோ அப்படின்னு உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ அந்த பர்மிஷன் வந்துட்டு அலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு தடவை வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேமராவுக்கு வந்துட்டு அலோ கேட்பாங்க. ஸோ அதுக்கும் வந்துட்டு அலோ கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு செலக்ட் யுவர் லாங்குவேஜ் அப்படின்னு கேட்கும். அந்த லாங்குவேஜில் வந்துட்டு நிறைய லாங்குவேஜ் வந்துட்டு இருக்குது. இங்கிலீஷ் அண்ட் வந்துட்டு தமிழ் இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜ் வந்துட்டு இருக்குது. நீங்கள் எந்த லாங்குவேஜோ அதை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ அங்கே வந்துட்டு இங்கிலீஷ் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ பண்ணதுக்கப்புறம் கீழே லாஸ்ட்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனபிள்ட் பபிள் கீபோர்டு அப்படின்னு இருக்கும். அதை வந்துட்டு கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் லாங்குவேஜ் அண்ட் இன்புட் அப்படின்னு ஒரு செட்டிங்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கூட்டிகிட்டு போகும். அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பபிள் ஏஐ கீபோர்டு அப்படின்னு இருக்கும். அதை வந்துட்டு டேன் ஆன் பண்ணிக்கோங்க. நான் இப்போ சொல்லக்கூடியது எல்லாமே உங்களுக்கு ஸ்க்ரீனில் இந்த சைடு ஷோ ஆகும். ஸோ அதை டேன் ஆன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அட்டென்ஷன் அப்படின்னு போட்டு உங்களுக்கு ஷோ ஆகும். அது என்ன அப்படின்னா வார்னிங். அந்த வார்னிங் வந்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு திரும்பவும் வந்துட்டு உங்களுக்கு ஆட் யுவர் லாங்குவேஜஸ் அப்படின்னு கேட்கும். அதில் வந்துட்டு இங்கிலீஷு அப்புறம் உங்களுக்கு கீபோர்டில் என்னென்ன லாங்குவேஜ் தான் செலக்ட் பண்ணணுமோ அதை வந்துட்டு செலக்ட் பண்ணி டன் கொடுத்துக்கோங்க. இப்போ கொடுத்ததுக்கப்புறம் நான் இப்போ என்னுடைய மொபைலில் வந்துட்டு வாட்ஸ்அப் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு வாட்ஸ்அப்பில் தான் நிறைய பேருக்கு வந்துட்டு மெசேஜ் பண்ணுவீங்க. ஸோ அதனால் நான் இப்போ வாட்ஸ்அப் வந்துட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதில் நான் இப்போ ஒரு கான்டாக்டை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ அந்த டைப்பிங் பாடை வந்துட்டு கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீபோர்டு வந்துட்டு உங்களுக்கு மொபைல் டிஃபால்ட்டு கீபோர்டில் இருந்து இப்போ பபிள் ஏஐ கீபோர்டுக்கு வந்துட்டு சேஞ்ச் ஆகிருக்கும். அப்புறம் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதில் நிறைய இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகும். அதில் ஃபஸ்ட்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய இமோஜிஸ் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த இமோஜிஸை வந்துட்டு சாதாரணமான இமோஜிஸ் கிடையாது. அதை வந்துட்டு நீங்கள் இப்போ லாங் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்துட்டு ஒரு வித் சவுண்டோட போகும். இப்போ சிரிக்கிற மாதிரி இதை வந்துட்டு நான் இப்போ கிளிக் பண்ணுறேன். அது கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா அது சிரிக்கிற மாதிரி வித் சவுண்டோட போகும். அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய இமோஜிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் அது ஒன் பை ஒன்னாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணி சென்ட் பண்ணையில் உங்களுக்கு அது வித் ஒரு ஜிப் ஃபைல் ஆகும் அண்ட் வித் சவுண்டோடையும் உங்களுக்கு சென்ட் ஆகும். இது சூப்பராகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் பபிள் ஏஐ கீபோர்டில் ரெண்டாவது ஃபீச்சர் என்ன அப்படின்னா அந்த கீபோர்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்திலேயே ஏ அப்படின்னு கேபிட்டல் இதில் வந்துட்டு லெட்டரில் ஒன்று இருக்கும். அது வந்துட்டு எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரியும். அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபாண்ட். ஸோ அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய ஃபாண்ட்ஸ் வந்துட்டு அங்கே அவைலபிளாக இருக்குது. அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் த்ரோ அப்புறம் நிறைய ஸ்கொயர் அந்த மாதிரி நிறைய ஃபாண்ட்ஸ் வந்துட்டு இருக்குது. நான் இப்போ அதில் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் உள்ள ஒரு ஃபாண்ட்டை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீபோர்டில் நான் ஹாய் குட் மார்னிங் அப்படின்னு டைப் பண்ணிக்கிட்டேன். இப்போ டைப் பண்ணதுக்கப்புறம் அது வந்துட்டு உங்களுக்கு இப்போ ஷோ ஆகிற மாதிரியே ஷோ ஆகும். பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குது. அந்த ஒரு பாக்ஸுக்குள்ளே அந்த ஹாய் குட் மார்னிங் அப்படி இருக்கிறது வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போ அதை சென்ட் பண்ணோம் அப்படின்னா அது டேரெக்டாக அப்படியே சென்ட் ஆகிடும். ஸோ இதுதான் பபிள் ஏஐ கீபோர்டில் ரெண்டாவது ஃபீச்சரை நம்ம வந்துட்டு பார்த்துருக்கோம். அண்ட் மூணாவது ஃபீச்சர் என்ன அப்படின்னா மறுபடியும் திரும்பவும் அந்த கீபோர்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணுங்க. அதில் அந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய அந்த மறுபடியும் நம்ம கிளிக் பண்ணோம் இல்லையா அந்த ஏ அப்படிங்கிற அந்த ஃபாண்ட்டு. ஸோ அதை வந்துட்டு கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அதில் நிறைய ஆப்ஷன் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதில் வந்துட்டு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா ஃபாண்ட்ஸ் அப்புறம் ஷையாடி அப்புறம் ஜோக்ஸ்
இந்த மாதிரி நிறைய வந்துட்டு கொடுத்துருக்காங்க. நான் இப்போ உங்களுக்கு சொல்லக்கூடியது எல்லாமே ஸ்க்ரீனில் அந்த சைடு ஷோ ஆகும். நல்லா கிளியராக வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் 3வது ஃபீச்சர். அண்டு நம்மளுடைய லிஸ்ட்டில் 4ஆவதாக இருக்கக்கூடிய ஃபீச்சர் என்ன அப்படின்னா கடைசி ஃபீச்சர் இதுதான். இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்துட்டு இருக்குது. நீங்கள் ஒன் பை ஒன்னாக நீங்கள் அதை வந்துட்டு யூஸ் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு வந்துட்டு கிளியராக வந்துட்டு எல்லாமே புரிஞ்சிடும். அண்டு இந்த 4வது ஃபீச்சர் என்ன அப்படின்னா ஸ்டிக்கர் ஆப்ஷன். ஸோ ஸ்டிக்கர் ஆப்ஷனுக்கு கீபோர்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஸ்டிக்கர் ஆப்ஷன் மாதிரி லாஸ்ட்டாக ஒன்று இருக்கும், அதை வந்துட்டு கிளிக் பண்ணுங்க. அண்ட் கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா ஐக்கான் இருக்கும். அந்த கேமரா ஐக்கானை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கேமரா ஐக்கானை கிளிக் பண்ணோடனே டேக் ஏ ஃபோட்டோ அப்படின்னு கேட்கும். ஸோ அந்த டேக் ஏ ஃபோட்டோ என்ன அப்படின்னா உங்களுடைய ஃபோட்டோ வந்துட்டு ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. இல்லாட்டி கேலரி வந்துட்டு பக்கத்தில் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஆல்ரெடி எடுத்து வச்ச ஒரு ஃபோட்டோ வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய இமேஜை வச்சு நிறைய ஸ்டிக்கர்ஸ் வந்துட்டு கிரியேட் ஆகி அதுவே ஷோ ஆகும். அண்ட் இதை வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்காக இருக்கட்டும் நிறைய ரிலேட்டிவ்ஸ்க்காக இருக்கட்டும் நீங்கள் ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4வது ஃபீச்சர். அண்ட் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் வந்துட்டு நான் சொல்லிக்கிறேன். இந்த இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு இது சேஃபா இல்லாட்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேஃப் இல்லையா அன்சேஃபான்னு கேட்பீங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் மோஸ்ட்லி இந்த ஆப்பை வந்துட்டு அதை யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த வார்னிங்கில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா முக்கியமான அதாவது பாஸ்வேர்டு வந்துட்டு சேவ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா நீங்கள் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பேடிஎம் இல்லாட்டி ஜிபே இந்த மாதிரியான பேங்க் அக்கௌண்ட் பாஸ்வேர்ட்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்துட்டு அந்த கீபோர்டில் வந்துட்டு சேவ் பண்ணி வைக்காதீங்க. ஸோ இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். இது வந்துட்டு எல்லாரும் கண்டிப்பாக ஒரு இதை வந்துட்டு கண்டிப்பாக மனசில் வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லாட்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆனால் இது சேஃப் தான் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் வந்துட்டு அந்த முக்கியமான பாஸ்வேர்டு வந்துட்டு இதை சேவ் பண்ணி வைக்கிறது ரொம்பவே நல்லது. அண்ட் அதனால அதை வந்துட்டு சேவ் பண்ணி வைக்காதீங்க. அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கீபோர்டை வந்துட்டு திரும்பவும் எப்படி டர்ன் ஆஃப் பண்ணுறது அப்படின்னா உங்களுடைய செட்டிங்ஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு லாங்குவேஜ் அண்ட் இன்புட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு பபிள் ஏஏ கீபோர்டு அப்படின்னு இருக்கும். அதை வந்துட்டு டேன் ஆன்ல இருக்கும். அதை டேன் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு திரும்பவும் உங்களுடைய மொபைல் டிஃபால்ட் ஆப் வந்துட்டு கிடைச்சிடும். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு இந்த ஆப் வந்துட்டு யூஸ் பண்ணணும். கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அண்டு நீங்கள் லைக் பண்ணுற மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா இன்னும் நம்ம வீடியோக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வியூஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும். ஸோ இதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ரெகுலராக வந்துட்டு உங்களுக்கு வீடியோ கொடுக்க முடியும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்காக இருக்கட்டும் நிறைய ரிலேட்டிவ்ஸ்க்காக இருக்கட்டும் எல்லாருக்குமே வந்துட்டு ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ பற்றின கருத்துக்கெல்லாம் மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன் வந்துட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இனிமேட்டு நம்ம எந்த மாதிரியான வீடியோஸ் வந்துட்டு போடலாம் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.